ஒரு accessory ஒன்று வாங்கியிருக்கோம். இதுக்கு முன்னாடி நான் பைக் ரைட் ரிவ்யூ பார்த்துருப்பீங்க, வீலாக் பார்த்துருப்பீங்க, பைக்கோட ரிவ்யூ பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி நம்ம புதுசாக அன்பாக்சிங் வீடியோ பார்க்கலாம். நான் ஜூலை 2 அன்னைக்கு ஒரு மைக் ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தேன். நம்ம சேனலில் எல்லாரும் என் வாய்ஸ் ஆடியோ ரொம்ப லோவாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால் நான் ஒரு மைக் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா அதோட ப்ரோஸ் கான்ஸ், அதோட ஸ்பெசிஃபிகேஷன் அது என்னன்னு பார்க்க போகிறோம். ஸோ வாங்க அன்பாக்சிங் உள்ளே போகலாம். என்ன இருக்குன்னு பார்ப்போம். வேறு பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்டர் பண்ண மைக் இருக்குது. இதுதான் நம்ம ஆர்டர் பண்ண போயா மைக், போயா பிராண்ட். இதுதான் அமேசான்லேயே டாப் சேல் இருக்குது. நான் உங்களுக்கு லிங்க் கூட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதோட ப்ரைஸ் கூட 700 வருது. அதை பார்த்து நீங்கள் வாங்கிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நமக்கு ஒரு பவுச் தந்திருக்காங்க. ஒரு பவுச் வருது. இதில் போயான்னு பிராண்டு போட்டிருக்கு பாருங்கள், போயான்னு பிராண்டு போட்டிருக்கு. ஸோ அடுத்து நம்மளுக்கு ஒரு மேனுவல் தந்திருக்காங்க, போயா மேனுவல். அப்புறம் ஒரு வாரண்டி கார்டு. உங்களுக்கு வாரண்டி கார்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லானது. வாரண்டி கார்டை மட்டும் தொலைச்சிடாதீங்க. இது இருந்தால் தான் வாரண்டி கிளைம் பண்ண முடியும். வாரண்டி கார்டு இது வச்சிரும். இதுதான் மேனுவல். இதெல்லாம் நம்மளுக்கு யூஸ் ஆகும். நல்லா ட்ராவல் பவுச் தந்துருக்காங்க, வாரண்டி கார்டு தந்துருக்காங்க. இது நம்மளுக்கு அந்த பாக்ஸ். இதுதான் நம்மளோட ப்ராடக்ட்டு. ஓகே கைஸ், இப்போ நம்ம இந்த பவுச்சை ஓப்பன் பண்ணுவோம். உள்ளார என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஓகே, இதில் ஒரு ஆன் பட்டன் தந்துருக்காங்க. இதுதான் மைக்ரோஃபோனே, மெயின் மைக்ரோஃபோனே தான். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேமராவுக்கு அப்புறம் ஸ்மார்ட் ஃபோனுக்கு ரெண்டு டிவைஸுக்கு உங்களுக்கு கனெக்ட் பண்ணுற மாதிரி தந்திருக்காங்க. அது நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃப் பட்டன் உங்களுக்கு தந்திருக்காங்க. ஸோ நல்லா தான் இருக்குது. ஒயரும் நல்லா பெருசாக தான் தந்துடுறாங்க. ஓகே, அடுத்து உள்ளார என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். ஏதோ இருக்குது, ஏதோ ஒரு சின்ன இதில் வந்துக்குதே, ஏதோ சின்ன கவரில் தந்துக்கிறாங்க. இதில் என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். இது உள்ளார நம்மளுக்கு சின்ன சின்ன அக்சரிஸ்லாம் தந்துருக்காங்க. ஓகே காய்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா அதை பார்த்தாச்சு. கடைசியாக ஒன்று ஹெட்ஃபோன் ஜாக் இதுதான். அப்புறம் இது பார்த்திங்கன்னா நம்ம கிளிப்பு, சட்டையில் மாட்டிக்கிற கிளிப்பு. இது உங்களுக்கு பேட்ரி. ஓகே காய்ஸ், இதுதான் இந்த மெட்டீரியல் தான் நம்ம இது உள்ளார இருந்து எடுத்தது. ஃபுல்லாக இவ்வளோ தான் இருக்குது. இப்போது நம்ம இதை பற்றி பார்ப்போம். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய கேமராவுக்கு, டிஎஸ்எல்ஆர் கேமரா, கேம்கார்டர், இல்லை பெரிய ஃபங்க்ஷன்லாம் நீங்கள் போனீங்கன்னா அதுக்கான ஜாக் இது உங்களுக்கு. இது எப்படி நீங்கள் ஃபிட் பண்ணால் அடியில் உங்களுக்கு ஒன்று தந்துருக்காங்க. நீங்கள் இப்படி ஃபிட் பண்ணிக்க வேண்டியது தான். இப்படி ஃபிட் பண்ணிவிட்டு நீங்கள் கேம்கார்டர் அதெல்லாம் செட் பண்ணி நீங்கள் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். இப்போது ஓகே, இப்போ இது எடுத்துடுறேன். இப்போ இது பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு கோல்டு அலுமினி தந்துருக்காங்க. இது கோல்டு அலுமினி உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் உடையாது, கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும், நல்ல ஒர்க் வரும், நல்ல குவாலிட்டியானது இது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா. ஓகேவா கைஸ், இப்போது நம்ம இது பார்த்துட்டோம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஃபோனோட கேமரா மைக்ரோஃபோனில் நான் பேசின்னு இருக்கேன். இப்போது நான் உங்களுக்கு இதோட குவாலிட்டி எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இது ஃபோனில் கனெக்ட் பண்ணி நான் உங்களுக்கு இப்போ காட்டுவேன். இப்படி ஃபோனில் கனெக்ட் பண்ணி நான் பேசுகிறேன். இதுக்கு இப்போ பேசின ஆடியோவும் இதுக்கப்புறம் வர ஆடியோவும் உங்களுக்கே டிஃப்ரென்ஸ் தெரியும். அது கொஞ்சம் நீங்கள் பாருங்கள். ஓகே காய்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நான் என் ஃபோனோட இதை கனெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ உங்களுக்கு ஆடியோ குவாலிட்டி நிறைய டிஃப்ரென்ஸே தெரியும். நான் அதுக்கு முன்னாடி பேசின ஆடியோவும் இப்போ பேசுகிற ஆடியோவும் உங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸே தெரியும். ஸோ இதோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் நம்ம இப்போ போகலாம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மைக். இந்த மைக் உங்களுக்கு இந்த கவரும் இது வரும். இந்த கவர் எதுக்குன்னா உங்களுக்கு நாய்ஸ் ரிடக்ஷனுக்காக.
நீங்கள் இப்போ ஏர் ஏதாவது பைக்கில் போகிறப்ப அந்த போல் போனீங்கன்னா அப்போ உங்களுக்கு நாய்ஸ் ரெடக்ஷன், உங்களுக்கு ஏர் வந்து இது உள்ளார போகாது, உங்களுக்கு ஆடியோ குவாலிட்டி உங்களுக்கு நல்லா கிளியராகவே இருக்கும். ஸோ இந்த கிளிப்பு தான் உங்களுக்கு வந்து இது ட்ரெஸ்ஸில் மாட்டுறதுக்காக உங்களுக்கு தந்திருக்காங்க. ஸோ ட்ரெஸ்ஸில் நீங்கள் எங்கேயாவது இப்படி கூட மாட்டிக்கலாம், மாட்டி அதை நீங்கள் பேசலாம். நான் அது ஷர்ட் போட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இதுதான் ஆன் அண்ட் ஆஃப் சுவிட்சு. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 டைப் தராங்க. பார்த்தீங்கன்னா கேமராவும் தராங்க, ஸ்மார்ட் ஃபோனுக்கும் தராங்க. இப்போ நான் ஸ்மார்ட் ஃபோனில் கனெக்ட் பண்ணியிருக்கேன். இதில் நடுவில் நீங்கள் வச்சிங்கன்னா ஆஃப் பட்டன். இப்போது இதில் உங்களுக்கு பேட்ரி போடுறது தந்துருக்காங்க. இதில் நீங்கள் ஒரு இம்பார்ட்டன்ட் டிப்பு உங்களுக்கு ஒன்று, இது நீங்கள் ஃபோனுக்கு நீங்கள் கனெக்ட் பண்ணுறப்ப இருங்க, இதுதான் உங்களுக்கு பேட்ரி போட இடம் தந்துருக்காங்க. இங்கே நீங்கள் அந்த பேட்ரி போட்டுக்கலாம். இந்த பேட்ரி நீங்கள் இது உள்ளார போட்டுக்கலாம். போட்டு இது வந்து கேமராவுக்கு மட்டும்தான் இந்த பேட்ரி, நீங்கள் கேமராவுக்கு யூஸ் பண்ணுறப்ப மட்டும்தான் நீங்கள் இந்த பேட்ரி போடணும். ஃபோனுக்கு கனெக்ட் பண்ணுறப்ப நீங்கள் பேட்டரியே போட தேவையில்லை. இதுதான் உங்களுக்கு முக்கியமான டிப்பு. நீங்கள் ஃபோனுக்கு கனெக்ட் பண்ணுறப்ப அந்த பேட்டரியே தேவையில்லை, பேட்ரி இல்லாமலே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கேமராவுக்கு மட்டும்தான் அந்த பேட்ரி உங்களுக்கு. கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒயரை பற்றி பார்ப்போம். உங்களுக்கு ஒயர் பார்த்தீங்கன்னா 7 மீட்டர்ஸ் ஒயர் தராங்க. இதில் அட்வான்டேஜும் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜும் இருக்குது. உங்களுக்கு அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் டிஎஸ்எல்ஆர் யூஸ் பண்ணிங்கன்னா எதாவது ஃபங்க்ஷன், ஃபேமிலி ஃபங்க்ஷன் அந்த போல் எதாவது போனீங்கன்னா அப்போது உங்களுக்கு கொஞ்சம் மைக் கொஞ்சம் நீங்கள் அங்கங்கே எடுத்துன்னு போகிற வேலை இருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த 7 மீட்டர்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே போல் நீங்கள் கிட்டே இங்கே பைக்கில் போகிறப்ப அந்த போல் யூஸ் பண்ணிங்கன்னா இது கொஞ்சம் டிஸ்டர்பிங்காக தான் இருக்கும். ஸோ அதனால தான் உங்களுக்கு ஒரு பேண்டு தந்துருக்காங்க. இந்த பேண்டு எப்பயுமே நீங்கள் கைட்டாதீங்க. உங்களுக்கு எவ்வளோ லென்த் வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எடுத்துன்னு மறுபடியும் இந்த பேண்டு போட்டு வச்சுருங்க. இது நீங்கள் பேண்டு போடலைன்னா உங்களுக்கு சிக்காகி ரொம்ப குடைச்சல் கொடுங்க. ஸோ அதனால் பேண்டு போட்டு எப்பயுமே வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கவர் தான் இதில் கொடுத்த பவுச். இந்த பவுச் பார்த்தீங்கன்னா நல்லா சாலிடாக இருக்குது, வாட்டர் ப்ரூஃபாக இருக்குது. ஸோ இதில் நீங்கள் இந்த மைக்ரோஃபோனை இது எங்கே வேணால் ஈஸியாக கேரி பண்ணின்னு போயிடலாம். ஸோ உங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் பாக்கெட் பவுச் மாதிரி பாக்கெட்டில் வச்சுன்னு நீங்கள் எங்கே வேணால் எடுத்துன்னு போயிடலாம். ஸோ அதனால் இது ஒரு கொஞ்சம் இது உங்களுக்கு ஒரு நல்ல ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம மைக்குள்ளார வரும். இந்த மைக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோம் விண்ட்ஸ்க்ரீன் தந்துருக்காங்க. இதில் என்ன ஒரு ப்ளஸ் பாயிண்ட்னா, நீங்கள் பைக்கில் போகிறப்ப நீங்கள் கோப்ரோ அந்த போலலாம் வச்சுருந்தீங்கன்னா அதில் கனெக்ட் பண்ணி இந்த ஆடியோ உங்களுக்கு அந்த ஏர் அடிக்கிறப்போ உங்களுக்கு ஏர் ரெடியூஸ் பண்ணும், ஏரே தெரியாமல். ஸோ உங்களுக்கு ஆடியோ அப்போ ரொம்ப கிளியராக இருக்கும். அதே போல் இந்த மைக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆம்னி டைரெக்ஷனல் தராங்க ஆப்ஷன். அது என்னன்னா, நீங்கள் மைக்கை எங்கே வச்சுட்டு நீங்கள் பேசினாலும் உங்களுக்கு ஆடியோ அப்படியே கேப்சர் பண்ணிக்கும். நீங்கள் வீட்டில் எந்த மூலையில் வச்சாலும் உங்களுக்கு ஆடியோ பக்காவாக கேப்சர் பண்ணும். ஸோ இப்போயே உங்களுக்கு தெரியும் ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு. மைக்கில் இது கிளிப்பு, இந்த கிளிப்பு நீங்கள் மாட்டிக்கலாம், அதை ஃபஸ்ட்டே சொல்லியிருப்பேன். ஓகே, இதுக்கு ஒரு முக்கியமான டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹெட்ஃபோன் ஜாக். இப்போ வர ஃபோனில் பார்த்தீங்கன்னா ஹெட்ஃபோன் ஜாக்ஸ் வரதில்லை. ஸோ அதனால் சி டைப் அந்த போல் டைப்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹெட்ஃபோன் ஜாக் தரதில்லை. மேபி OnePlus ஃபோனில் அந்த போல் வராது. ஸோ அதனால் நீங்கள் தனியாக அடாப்டர் வாங்கி போட்டுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அது உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ அது நீங்கள் அடாப்டர் வாங்கி அதை போட்டு நீங்கள் மைக் யூஸ் பண்ணலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மைக்கோட பேர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போயா BM1 மைக். இது அமேசானில் பெஸ்ட்டு செல்லராக இருக்குது. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 700 தான் வருது. பிகினர் யூடியூபர்ஸ்க்குலாம் பெஸ்ட்டான மைக் நல்ல சீப்பான ரேட்டில் கிடைக்குதுன்னா இந்த மைக்கை நான் எல்லாருக்கும் சஜஸ்ட் பண்ணுவேன். யார் வேணால் யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு ஆடியோ குவாலிட்டி கிளியராக இருக்கும், ரொம்ப சீப்பான மைக். இதோட ப்ரைஸ், இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன், போய் பார்த்து வாங்கிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோ எண்டுக்கு வந்துட்டோம். இந்த ப்ராடக்ட்டை பற்றி எந்த ஒரு டவுட் இருந்தாலும் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு நான் ரிப்ளை பண்ணுவேன், கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அண்ட் தேங்க்யூ. ஓகே, பாய்.